அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தம் சகோதரரிடம் சண்டையிட்டால் முகத்தில் அடிப்பதை தவிர்க்கட்டும். ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் ஆதமை தனது உருவத்தில் படைத்தான். அதாவது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மை என்னவெனில், ஒரு பொருள் மற்றொன்றை ஒத்துள்ளது என்று கூறினால் அது அனைத்திலும் துல்லியமாக முழுமையாக நிகருக்கு நிகராக ஒத்துள்ளது என பொருள் அல்ல. சில விஷயங்களில் அது அந்த குறிப்பிட்ட பொருளில் தன்மைகளுடன் ஒத்துள்ளது என்றே பொருளாகும். அல்லாஹ் ஆதமை தன் உருவத்தில் படைத்தான் என்றால் அல்லாஹ் தனக்கு ஒப்பாக ஆதமை படைத்தான் என்று அர்த்தமல்ல. தான் கொண்டிருக்கும் தன்மைகளில் சிலவற்றை ஆதமுக்கு இருக்கும் நிலையில் படைத்தான் என்றே பொருளாகும். அதாவது அல்லாஹ் பார்க்கிறான், கேட்கிறான், நாடியதை பேசுகிறான். ஆதமுக்கும் பார்க்கும், கேட்கும், நாடியதை பேசும் தன்மைகளை கொடுத்தும் படைத்தான். ஆனால் அல்லாஹ்வின் தன்மைகளுக்கும் ஆதமின் தன்மைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆதமின் தன்மைகள் வரம்புக்கு உட்பட்டவை. வரம்புகளோ குறைகளோ இல்லாத அல்லாஹ்வின் தன்மைகளுக்கு ஒப்பாகாதவை. அல்லாஹ் தன்னுடைய உயர்வுக்கும் கண்ணியத்திற்கும் உரிய தன்மைகளுடன் இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதனுக்குரிய தன்மைகளுடன் அல்லாஹ் படைத்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து உருவம் கொடுத்த போது சொர்க்கத்தில் தான் நாடிய காலம் வரை உயிர் கொடுக்காமல் அவ்வாறே விட்டு வைத்திருந்தான். இவ்வாறு வடிவமைக்கப்பட்டதை இப்லீஸ் சுற்றி சுற்றி பார்க்கிறான். அந்த உருவத்தில் சில துவாரங்களை பார்த்தபோது அல்லாஹ் சக்தி இல்லாத ஒரு படைப்பை படைக்கிறான் என அறிந்து கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க எண்ணிய போது வானவர்களிடம் இந்த தகவலை கூறினான். மனிதன் படைக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகளை அல்லாஹ்வின் மூலம் அறிந்திருந்த வானவர்கள் முதலில் அஞ்சினார்கள். தாங்கள் அறியாத ஒன்றை பற்றி விளக்கம் கூறும் வகையில் குழப்பம் விளைவித்து இரத்தம் சிந்துவோரையா படைக்கப் போகிறாய் என்றும் கேட்டனர். உடனே இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிவு திறமையை மலக்குமார்களுக்கு அறிய செய்தவுடன் அவனது கட்டளைப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்கள் மரியாதை வழங்கும் வகையில் சிரம் பணிந்தார்கள் என்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான்.